இட்லி கடை படம் பார்த்த பிறகு நம்ம முன்னோர்களை யாருமே மறந்துடக்கூடாது அப்படின்னு டிஎம் கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அவங்களோட குலசாமி கோயிலான அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு அருண் என்னையும் சேர்த்து கூட்டு போயிருந்தான். காம்ரேட்ஸ் வாங்க வாங்க, அடுத்து ஒரு வாரத்துக்கு குலசாமி கோயில் சீரிஸ் தான் பார்க்க போறோம். நிறைய கதைகள் உங்களுக்காண்டி எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், தொடர்ந்து பாருங்க. அது என்னவோ தெரியல காம்ரேட்ஸ், இட்லி கடை படம் பார்த்ததுல இருந்து குலசாமி கோயிலுக்கு போகணும் அருண் என்ற அனத்திக்கிட்டே இருந்தான். சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது இங்கதான் எங்க அப்பாலாம் ஸ்கூல் படிச்சார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசு ஞாபகத்தை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே வந்தானா. சிட்டி வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு கிராம பக்கத்து போகும்போது தான் தெரியுது இன்னும் மக்கள் எல்லாம் கிராமத்தோட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இட்லி கடை படத்துல தனுஷ் ஒரு வசனம் சொல்லுவாரு, காசு பணம் இல்லைனா கூட இந்த கிராமத்துல நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் நிம்மதியா வயல் வேலை செஞ்சு நிம்மதியா இருந்தாங்க. அங்க எங்களுக்கு ஒரே ஒரு தொந்தரவுனா அந்த வெயில் மட்டும் தாங்க. காம்ரேட்ஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தை குட்டி ராஜஸ்தானே சொல்லலாம். ஏன்னா வானம் பார்த்த பூமி, வெயில் ஒரு பக்கத்து பொழக்க, மழை பெஞ்சாதான் அவங்களுக்கே விவசாயம். ஒரு வழியா ஃபைனலா நம்ம குலசாமி கோயிலுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஊரே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. சின்ன வயசுல அருண் வந்தானா, அதுக்கப்புறம் நம்ம டிராவல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வரோம் இந்த கோயிலுக்கே. காம்ரேட்ஸ் கோயிலுக்குள்ள யாருமே இல்ல. வழக்கம் போல நாங்க உள்ள போய் கோயிலெல்லாம் கூட்டி விட்டுட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அருணோட குலசாமியான அங்காள பரமேஸ்வரி, இருளப்ப சுவாமி, அதுக்கப்புறம் வீரபத்திரர் இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் பார்க்கும் போதே மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. என்னதான் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நோக்கி போனாலும் குலசாமியும் முன்னோர்களையும் மறந்துட முடியுமா? வாரத்துல ஒரு நாளாச்சும், அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாச்சும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குலசாமி கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க காம்ரேட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் அங்க இருக்கக்கூடிய கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்கான்னு சொல்லி வேந்துக்கிட்டு இருந்தேன். காம்ரேட்ஸ் குலதெய்வ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. தூங்குன கதையெல்லாம் நாளைக்கு சொல்றேன், பார்ப்போம்.